ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு ஒரு தோசை கூட ஊற்ற தெரியாதா? உனக்கு ஒரு தோசை கூட ஊற்ற தெரியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can't you even make a dosa? Can't you even make a dosa? Can't you even make? அது கூட பண்ண தெரியாதா? எது கூட? make a dosa. ஒரு தோசை கூட பண்ண தெரியாதா? ஒரு தோசை கூட ஊற்ற தெரியாதா? Can't you even make a dosa? நெக்ஸ்ட் ஒன், அவ நல்லா டீ போடுவா. அவ நல்லா டீ போடுவா, அவள் சூப்பராக டீ போடுவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is good at making tea. She is good at making tea. She is good அப்படின்னா அவளுக்கு அது நல்லா வரும். என்னது? at making tea. டீ போடுறது அவளுக்கு நல்லா வரும். அவள் நல்லா டீ போடுவா. She is good at making tea. நெக்ஸ்ட் ஒன், அவ எல்லாமே சுவையாக சமைப்பா. அவ எல்லாமே சூப்பராக சமைப்பா. அவள் சமைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She cooks everything tastily. She cooks everything tastily. She cooks அப்படின்னா அவள் சமைப்பா. She cooks well அப்படின்னா அவள் நல்லா சமைப்பா. ஸோ இதுவே அவள் எல்லாமே சுவையாக சமைப்பா அப்படின்னா she cooks everything tastily or she cooks everything deliciously. ஸோ tasty, delicious, taste அப்படிலாம் வந்து சுவையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ she cooks everything deliciously. She cooks everything tastily. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவள் செய்கிற எல்லாமே சுவையாக இருக்குது. அவள் செய்கிற எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்குது. எப்படின்னே தெரில, அவள் செய்கிற எல்லாமே சுவையாக இருக்குது. அவள் சமைக்கிற எல்லாமே சுவையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything she makes is delicious. Everything she makes is delicious. Everything she makes அப்படின்னா அவள் பண்ணுற எல்லாமே is delicious அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குது. அவள் பண்ணுற எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்குது. Everything she makes is delicious. நெக்ஸ்ட் ஒன், அவள் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. அவள் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has just started cooking. She has just started cooking. She has just started. அவள் இப்போ தான் ஆரம்பித்தா குக்கிங், சமைக்க. அவள் இப்போ தான் சமைக்க ஆரம்பித்தா. She has just started cooking. நெக்ஸ்ட் ஒன், அவள் இப்போ தான், இதுவே இன்னும் அவள் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா, இப்போ தான் சமையல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா, சமையல் பழகுறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is a beginner in cooking. She is a beginner in cooking. Beginner அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா? ஸோ அதான் பிகினர். ஸோ she is a beginner in cooking. அவள் இப்போ தான் சமையல் பழக ஆரம்பித்தா. she is a beginner in cooking. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் சமைச்சு தருவேன். உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் சமைச்சு தருவேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் சமைச்சு தரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will cook anything you want. I'll cook anything you want. I will cook, நான் சமைப்பேன், நான் சமைச்சு தருவேன். I will make, நான் பண்ணுவேன். anything you want, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் மேக் பண்ணி தரேன், நான் பண்ணித்தரேன். I'll cook anything you want. I'll make anything you want. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உன்னால் ஒரு தோசை கூட ஒழுங்காக ஊற்ற முடியலை. உன்னால் ஒரு தோசை கூட ஒழுங்காக ஊற்ற முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't even make a dosa properly. You can't even make a dosa properly. You can't even make, உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலை. அதை கூட பண்ண முடியல. எதை கூட? can't make a dosa, ஒரு தோசை கூட. ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்கா. உன்னால் ஒரு தோசை கூட ஒழுங்காக பண்ண முடியல. You can't even make a dosa properly. நெக்ஸ்ட் ஒன், இதை தவிர நான் வேறு என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை மட்டும் என்ன பண்ண சொல்லாதீங்க. இதை தவிர நான் வேறு என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I will do anything except this. I'll do anything except this. I will do நான் பண்ணுவேன். anything என்ன வேணாலும் except this இதை தவிர, இதை தவிர வேற என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். I will do anything except this. next one, எனக்காக நீ இதை பண்ணுறியா? எனக்காக நீ இதை பண்ணுறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லோரோட பார்வையும் ஓ மேலே தான் இருக்குது. எல்லாரோட பார்வையும் ஓ மேலே தான் இருக்குது. எல்லாரோட கண்ணும் ஓ மேலே தான் இருக்குது நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone's eyes are on you. Everyone's eyes are on you. Everyone's eyes அப்படின்னா எல்லோருடைய கண்களும். ஆர் ஆன் யூ ஓ மேலே தான் இருக்குது. எல்லாரோட கண்களும் உன்னோட மேலே தான் இருக்குது, ஓ மேலே தான் இருக்குது. எவ்ரிஒன்ஸ் ஐஸ் ஆர் ஆன் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறதுக்காக தான் எல்லோரும் காத்திருக்காங்க. நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறதுக்காக தான் எல்லோரும் காத்திருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is waiting just to see what you do. Everyone is waiting just to see what you do. Everyone is waiting. எல்லோரும் காத்திருக்கிறார்கள். just to see அதை பார்க்கறதுக்காக தான். எதை பார்க்கறதுக்காக? what you do நீ என்ன பண்ணுறன்னு, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கறதுக்காக தான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். Everyone is waiting just to see what you do. next one, நீ பண்ணிகிட்ருக்கிறது நிறைய பேரை பாதிக்கும். நீ பண்ணிட்டு இருக்குது நிறைய பேரை பாதிக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் யூ ஆர் டூயிங் வில் அஃபெக்ட் மெனி பீப்புள். வாட் யூ ஆர் டூயிங் வில் அஃபெக்ட் மெனி பீப்புள். வாட் யூ ஆர் டூயிங் நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ, வில் அஃபெக்ட் பாதிக்கும், மெனி பீப்புள் நிறைய பேரை. நீ பண்ணிகிட்ருக்கிறது நிறைய பேரை பாதிக்கும். நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அது நிறைய பேரை பாதிக்கும். வாட் யூ ஆர் டூயிங் வில் அஃபெக்ட் மெனி பீப்புள். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை வேணும்னே பண்ணலை. நான் இதை வேணும்னே பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't do it intentionally. I didn't do it intentionally. I didn't do it purposely. நான் இதை வேணும்னே பண்ணலை. I didn't do it நான் இதை பண்ணலை. இன்டென்ஷனலி அப்படின்னா வேணும்னே. நான் இதை வேணும்னே பண்ணலை. ஓகேவா? ஸோ இதுவே சில பேர் இதை வேணும்னே பண்ணுறாங்க, சில பேர் இதை வேணும்னே பண்ணுறாங்க. நம்ம பண்ணாதன்னு சொல்லியும் சில பேர் இதை வேணும்னே பண்ணுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Some people do it intentionally. Some people do it intentionally. Some people do it. சில பேர் இதை பண்ணுறாங்க. இன்டென்ஷனலி அப்படின்னா வேணும்னே, தெரிஞ்சே. சில பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க, சில பேர் வேணும்னே பண்ணுறாங்க. Some people do it intentionally. Some people do it purposely. So next one, நீ இதை வேணும்னே பண்ணினியா? நீ இதை வேணும்னே பண்ணினியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you do it intentionally? Did you do it intentionally? Did you do it அப்படின்னா நீ இதை பண்ணினியா? intentionally அப்படின்னா வேணும்னே, நீ இதை வேணும்னே பண்ணினியா? Did you do it intentionally? Did you do it purposely? நீ இதை வேணும்னே பண்ணினியா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், யாருமே இதை வேணும்னு பண்ண மாட்டாங்க. யாருமே இதை வேணும்னு பண்ண மாட்டாங்க. யாராச்சும் தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க. யாருமே வேணும்னு இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one would do it purposely. No one would do it purposely. Or we can say no one would do it intentionally. No one would do it intentionally. No one would do it purposely. So next one என்னன்னு பார்க்கலாம். அவன் கண்டிப்பாக இதை வேணும்னே தான் பண்ணியிருப்பான். அவன் கண்டிப்பாக இதை வேணும்னே தான் பண்ணியிருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must have done this intentionally. He must have done this intentionally. He must have done.
அவன் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக பண்ணியிருப்பான். திஸ் இதை இன்டென்ஷனலி வேணும்னே, அவன் இதை வேணும்னே தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். ஹி மஸ்ட் ஹாவ் டன் திஸ் இன்டென்ஷனலி. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me before whatever you do. Tell me before whatever you do. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. Before whatever you do, நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு. Tell me before whatever you do. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணினேன். நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவங்க இதை வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க இதை வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They wouldn't have done this intentionally. They wouldn't have done this intentionally. They wouldn't have done. அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. Intentionally அப்படின்னா வேணும்னே, அவங்க வேணும்னே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. They wouldn't have done this intentionally. நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லா இடத்துலையும் தேடினேன். நான் எல்லா இடத்துலையும் தேடினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I searched everywhere. I searched everywhere. I searched அப்படின்னா நான் தேடினேன். சர்ச் அப்படின்னா தேடுறது. I searched அப்படின்னா நான் தேடினேன். எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும், எல்லா இடங்களிலும் நான் தேடினேன். I searched everywhere. நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லா இடத்துலையும் தேடினேன் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நான் எல்லா இடத்துலையும் தேடினேன் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I searched everywhere but I couldn't find it. I searched everywhere but I couldn't find. I searched everywhere, நான் எல்லா இடத்துலையும் தேடினேன். But I couldn't find, என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நான் எல்லா இடத்துலையும் தேடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. I searched everywhere but I couldn't find. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்கிட்ட சொல்லாமல் ஒன்று பண்ணினேன். நான் உன்கிட்ட சொல்லாமல் ஒன்று பண்ணினேன். அதை சொன்னால் நீ திட்டுவேன், நான் உங்ககிட்ட சொல்லாமலே ஒன்று பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did something without telling you. I did something without telling you. I did something, நான் ஒன்று பண்ணினேன். ஸோ என்னன்னு சொல்லாமல் நான் ஒன்று பண்ணினேன்னு சொல்கிறோம், அதனால் சம்திங், நான் ஒன்று பண்ணினேன். without telling you, உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஒன்று பண்ணினேன். I did something without telling you. நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்துச்சுன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லாத. என்ன நடந்துச்சுன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லாத. நடந்ததை எங்கள் அப்பாட்ட சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell my father what happened. Don't tell my father what happened. Don't tell my father, எங்கள் அப்பா கிட்ட சொல்லாத. What happened, என்ன நடந்துச்சுன்னு, நடந்ததை எங்கள் அப்பாட்ட சொல்லாத. Don't tell my father what happened. நெக்ஸ்ட் ஒன், நான் நடந்ததை எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். நான் நடந்ததை எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to tell everyone what happened. I'm going to tell everyone what happened. I'm going to tell, நான் சொல்ல போகிறேன். everyone, எல்லோரிடமும், நான் எல்லோருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். I'm going to tell everyone. என்ன நடந்துச்சுன்னு, நடந்ததை, what happened, நடந்ததை நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். I'm going to tell everyone what happened. நெக்ஸ்ட் ஒன், நடந்ததை நீ அவங்கக்கிட்ட சொல்ல போறியா. நடந்ததை நீ அவங்கக்கிட்ட சொல்ல போறியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவன் எல்லார மாதிரியும் பேச மாட்டானா. இவன் எல்லார மாதிரியும் பேச மாட்டானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Doesn't he speak like everyone? Doesn't he speak like everyone? Doesn't he speak? அவன் பேச மாட்டானா? Like everyone, எல்லார மாதிரியும். அவன் எல்லார மாதிரியும் பேச மாட்டானா? Doesn't he speak like everyone? Next one. மற்றவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி அடுத்தவங்க முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't fight in front of others. Don't fight in front of others. Don't fight அப்படின்னா சண்டை போட்டுக்காதீங்க. In front of others, மற்றவங்க முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை சொன்னப்போ உனக்கு இது ஞாபகம் வந்துச்சா? நான் இதை சொன்னப்போ உனக்கு இது ஞாபகம் வந்துச்சா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did this come to your mind when I said this? Did this come to your mind when I said this? Did this come to your mind? உனக்கு இது ஞாபகம் வந்துச்சா? When I said this, நான் இதை சொன்னப்போ உனக்கு இது ஞாபகம் வந்துச்சா? Did this come to your mind when I said this? So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.